வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் தெய்வமே இல்லைன்ற ஆளை போய் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஐரணி ஆஃப் த திங். இதுதான் இருக்கட்டும். நன்றி. உங்களுக்கும் வணக்கம். இங்க மேடையில் நான் வந்திருப்பது அன்பிற்காக. அவங்க நிஜமாவே அவங்க மேடை அலங்காரத்துக்காக சொல்லலை, வர இயலாது என்பதற்கான எல்லா இடையூறுகளும் எனக்கு இருந்த போதிலும் இவர்களுடைய விடாப்பிடியான ஒரு எப்போ வேணா வச்சுக்கிறோம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தாங்க. வழக்கமாக அது நடக்கலைன்னா சரிங்க தேங்க்யூ அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. ஏன்னா படம் ரிலீஸு. ஸோ இப்படி இருக்கும்போது படத்தையும் இப்படித்தான் எடுத்திருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. எது வேண்டுமோ அது தேவை என்று அடம் பிடித்து எடுத்திருப்பார்கள் என்று எனக்கு தோன்றியது. அந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கும் போது கொஞ்சம் காலதாமதமாவதற்கு வழி உண்டு. ஆனால் அதுவே வெற்றிக்கு வித்தாக அமையவும் வாய்ப்புண்டு. இதுதான் வேண்டும் என்று நம்புவதே மிக அபூர்வம். இங்க எது வேணும்னு தெரியாது. வெற்றி வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எங்கிருந்து வருதுங்கிறது சொல்ல தெரியாதுங்க. அதுல இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை என்னுடைய சொற்பமான அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டது, நம்பி இது நல்லா இருக்குன்னு நாம சிரிச்சு நாம அழுது நாம நம்பிக்கையோடு எடுத்த படங்கள் முக்கியமாக எனக்கு தெரிந்து ஒரு 90% தோற்றதில்லை. வாழ்க்கை மாதிரி தான் வச்சுங்க. நம்பி வாழ்ந்துட்டா வாழ்ந்துடலாம். நம்பிக்கை இல்லாம ஜால்ரா போட்டுட்டு அலையணும். இதுல இவர்கள் நம்பி அது என்ன வேணா, நான் நம்பாத ஒரு கதையாக இருக்கலாம், இன்னொருத்தர் நம்பாத ஒரு கதையாக இருக்கலாம். ஏன்னா நான் அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு கதையை சொல்லும் போது நீங்களே ஒன்றும் பெரிய ஹைட் இல்லையே, இது வேற எது குறைச்சிக்கிறீங்க. ஒரு அமிதாப் பச்சனா இருந்தா குள்ளமா நடிச்சா ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 6 அடி 4 அங்குலம், அதுல ஒரு 8 9 அங்குலம் போனாலும் இன்னும் ஒரு அளவான ஆம்பளையா தான் இருப்பாரு. நீங்க என்னத்துக்கு அப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு அதாவது சொல்ல ஆரம்பிச்சதுமே போட்டு அமுக்கிடுவாங்க. ஸோ அது இந்த கர்வத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. இங்க அந்த கோட்டை புரிந்து கொண்டு இதை செய்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. கடைசியில் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இதில் பல பேரை தெரியும். த்ரிஷா, ஆண்ட்ரியா போன்றவர்கள். இந்த படத்தின் வினய் என்று சொன்னார்கள். அவர் நாங்க மீட் பண்ணிக்கிட்டது சொன்னாரு. தப்பா ஆல் தி பெஸ்ட் இவருக்கு சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு எல்லாருடைய பெஸ்ட் விஷஸும் வேணுங்க, அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. பிகாஸ் அடுத்து என் படம் வரப்போகுதுன்னா உங்க பெஸ்ட் விஷஸ் வேணும் எனக்கு. இது அந்த பரிமாற்றம் தாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இந்த படத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தமிழ்குமரன் முன்ன பின்ன பழக்கம் கிடையாதுங்க. ஆனால் புதிதாக ஒரு கூட்டம் நன்றாக செயல்பட்டு நல்ல படம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க, ஆர்வத்தோடு இருக்காங்க, விடாப்பிடியாக நினைத்ததை செய்ய முற்படுகிறார்கள் என்னும் பொழுது அவர்களை வாழ்த்த வேண்டியது கடமையாகிறது. ஏனால் இந்த வாழ்த்தை நானும் எதிர்பார்க்கிறேன். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வரணுங்கிற மாதிரி தான் அது. இங்க அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த படத்தில் நான் பார்த்தவரை எனக்கு நன்றாக இருந்தது. இன்னமும் பல அம்சங்களை ட்ரெய்லர்ல எதையும் முழுசா காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு சோற்று பதமாகத்தான் இருக்கும். அதுவும் இசை சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இருக்கும் கார்களின் எண்ணிக்கை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வெற்றியின் அடையாளங்கள் தான். அதனால அந்த வெற்றியின் சாயல், வெற்றி வரும் பொழுது தன்னம்பிக்கையும் வரும். ஏன்னா வெற்றி இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரமாதமா வரும். அது எப்படின்னு தெரியாது. அது ஆச்சரியமா இருக்கும். MSV சாரா இருக்கட்டும், இளையராஜா சாரா இருக்கட்டும், ரஹ்மான் சாரா இருக்கட்டும், நல்ல ஃபார்ம்ல எல்லாரும் கைத்தட்டும். இந்த கைத்தட்டல் எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் உளறி கொட்டினா கூட சொல்லிடலாம், சரியா வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு அவ்வளவு பலம் உண்டு இந்த கைத்தட்டலுக்கு. இன்னொரு படத்துக்கு நடுவில் நிறைய கேப் வரும்போது இந்த மாதிரி விழாக்கள்ல இந்த கேட்டுட்டு போறது ஒரு ஒத்திகையாக எங்களுக்கு இருக்கிறது.
ஏன்னா அடுத்த கைத்தட்டல் எப்போ வரும்னு தெரியாத கூட்டம் நாங்க. அதற்காகவே ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். அதுதான் எங்கள் சம்பளம். பாக்கி எல்லாம் செலவாயிடும், இல்ல வரியா கட்டிடும். இது ஒன்றுதான் எங்கள் மனதில் ரீங்கரித்துக் கொண்டே இருக்கும். இந்த படத்திற்கும் இது போன்ற படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் கைத்தட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த இசைக்கான பதம் ஏற்கனவே நீங்கள் பார்த்து விட்டீர்கள். படத்தை பாருங்கள். இங்கே இருக்கும் பல திறமையாளர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். டைரக்டர் அவர்களின் மனைவிமார்கள் போன்ற அந்த ஐவருக்கும் என் வாழ்த்துக்கள். கொஞ்சம் பொறாமையாக இருக்கு, நானும் ஒரு டைரக்டர் தான், அந்த மாதிரி எனக்கு அமையலையே. ஒருவேளை நான் அவங்களை அப்படி நடத்தல போல் இருக்கு. புது டெக்னிக் இது, கத்துக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே, எனக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, அந்த சினிமா நிகழ்ச்சிகளை நிறைய போய் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஒரே பெரிய வித்தியாசம் என்னன்னா, அப்போல்லாம் நான் மேலே உட்காந்து உங்களோட கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்போ என்னை கூப்பிடவே மாட்டாங்க, இப்போ என்னை கூப்பிடுறாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். அப்போல்லாம் நிறைய இந்த சினிமா நிகழ்ச்சிகள், அதுதான் என்னை வந்து சினிமாவுக்கு வரவழைச்ச ஒரு விஷயம். இப்போ அதே மாதிரி தான், சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேன். அப்போ வந்து இந்த பர்க்கலை நூற்றாண்டு விழா மண்டபத்தில் வந்து நிறைய சினிமா நிகழ்ச்சிகள், என்கேடி முத்துன்னு ஒருத்தர் நிறைய அந்த மாதிரிலாம் நடத்துவார். அதில் வந்து என்றென்றும் புன்னகை மன்னன் கமல் சார் வந்து, என்றென்றும் புன்னகை மன்னன்னா டெஃபினட்டாக கமல் சார் மட்டும்தான். நான் ஏன் சொல்கிறேன். அப்போ இப்போ நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் வந்து, அப்படியே சைடில் கமல் சாரை பார்க்கலாம், நீங்களாம் கை தட்டும்போது நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பயங்கர ரசிப்போட. அதில் என்னன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது ஒரு கதாநாயகியோட கை கோத்துட்டு வருவார். இப்போ சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கதாநாயகி பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். வரும்போது ஒரு கதாநாயகி அப்படி கை கோத்து தைரியமா அப்படி வருவார். அப்படி பார்த்தாலே பயங்கரமா இருப்பா. சிகப்பு கலர்ல வச்சா ஒரு மச்சம் நான் பார்த்ததே கிடையாது. மச்சம்னா கருப்பா தானே இருக்கும். சிகப்பு கலர்ல நான் ஒரு மச்சம் பார்த்ததே கிடையாது. அந்த மச்சம் வந்து கமல் சார். வரும்போது ஒரு பொண்ணோட வருவாரு, மேடையில பாட சொல்லுவாங்க. அப்ப டெஃபினட்டா பாட சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் அந்த பாட்டை பாடுவாரு. பாடி முடிஞ்சு போகும்போது வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப நான் நினைப்பேன், இதை தவறி செய்யறாரு போல இருக்குன்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியில போய் பார்க்கும்போது தெரியுது, தவறாம இதை தான் செஞ்சுட்டு இருந்தாரு அவருன்னு சொல்லிட்டு. அப்படி அதை நான் ரசிக்கிற நிறைய. இப்படி பார்த்த உடனே, என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மேடைக்கு போக மாட்டோமா, இந்த மாதிரிலாம் கை கோத்துட்டு வரதெல்லாம் நான் சொல்ல, என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்மளும் மேடைக்கு வர மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய சினிமா ஆசையை ஏற்படுத்தினது இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகள். இப்போ அதே பழைய ஞாபகம் மறக்காம இப்போ அதே மாதிரி வரேன். பட் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, செஷல்ஸ்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சபாஷ்னு ஒரு படத்துக்காக போயிருக்கும்போது சந்திச்சேன். அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநல மன்னர் மாதிரி அவர், கிட்டத்தட்ட அரசியல் விஷயங்கள் எல்லாமே தீர்மானிக்கிறது அவராகவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் மிக்கவர். அவர் வந்து இங்கே திரைப்படம் எடுக்க வந்தது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவருடைய நல்ல மனசுக்கு நிறைய நல்ல படங்கள் அமையும். ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி எங்க கணக்குப்படி உங்க கணக்குல ஒரு வருஷம்னா எங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு உங்களுக்கு வந்து 1 கோடி வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள். சரி, எங்களுக்கு 1 கோடி ரூபாய்னா உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு வந்து 1 ரூபாய் அப்படின்னு இருக்கா. உடனே இந்த புத்திசாலித்தனமா கேட்டிருக்கான் அந்த பக்தன் வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு 1 ரூபாய் கொடுக்குறீங்களா கடவுளை அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது 1 ரூபாய்னா நமக்கு 1 கோடி ரூபாய், 1 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கான். உடனே கடவுள் சொல்லியிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் கொடுத்துட்றேன்ட்டு. 1 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வருஷம் வெயிட் பண்ணணும். அதுதான் அதோட கடவுளுடைய கணக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க தமிழ் குமரன் சொன்னாரு, இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சார், முடியவே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேற விஷயம், எப்பவுமே ஒரு நல்ல படம் வர்றதுக்கு நிறைய காத்திருத்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 1 ரூபாய்க்காகவே நம்ம அவ்வளோ நாள் காத்திருக்கும்போது ஒரு நல்ல படத்துக்காக நம்ம நிறைய நாள் காத்துக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி இங்க பேசும்போது சொன்னாங்க, த்ரிஷா வராங்கன்னு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தார் அவருன்னு சொல்லிட்டு. அது காரணம் இருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வி லவ் த்ரிஷான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கத்துறாங்க. அதனால அவர் அவருக்காக கேட்கல, உங்களுக்காக தான் ஒரு த்ரிஷா வராங்களா மேடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ த்ரிஷாவுக்கு வந்து நானா நீயான்னு ஒரு பெரிய போட்டி இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ஜீவா கிட்ட கேட்டேன் புன்னகைனா என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு யார் புன்னகை பிடிக்கும் அப்படின்னா, நான் நினைச்சேன் த்ரிஷா இல்லாட்டி ஆண்ட்ரியா புன்னகை சொல்வாருன்னு. அவர் சொன்னாரு, தன்னுடைய குழந்தையோட புன்னகை தான் இந்த உலகத்திலேயே பிடிக்கும்ட்டு. ஜீவா ஏன் இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்காருங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவ்வளவு நல்ல ரசிகர்ன்றது. வினய் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்.
இந்த நிகழ்ச்சியோட கீ பர்சன் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எவ்வளோ பிரியாணி பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு அவருடைய மியூசிக் பிடிக்கும். பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆச்சரியத்துக்கு எப்பவுமே ஐ அப்படின்வோம். அந்த மாதிரி இந்த ஐ அகமது வந்து இந்த படம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அபார திறமைன்னா நம்ம பேச்சில் ரொம்ப அபார திறமைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்பிரதாயத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகிறதுக்காக நான் இங்கே வரல. மனப்பூர்வமாக என்னோட ஆசைகள் அதுதான், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஆனால் இந்த மேடையை, இந்த நிகழ்ச்சியை அர்த்தமுள்ளதாக்குறதுக்கு ஒரே ஒருத்தர்னால தான் முடியும், தகுதி உள்ளதாக்குறதுக்கும். அது திரு கமலஹாசன் அவர்கள் பேச